पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமத்துக்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூர்வபாக ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா வாசிச்சிருவோம். நித்தியம் அதை வாசிக்கிறத ஹேபிட்டா வச்சுப்போம். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः। यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं। यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये. பாடம் முடியறதுக்குள்ளார இந்த சகஸ்ரநாமம் கண்ணை திறந்தா கண்ணை முன்னா உங்களுக்கு தோணும். அது மாதிரி திணிக்கிறதுக்காக தான் இது சொல்றது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிரத்பாவோ பூதா பூதாத்மா பூத பாவனஹ. இதுல முதல் நாமம் பார்த்தீங்கன்னா விஸ்வம். விஸ்வத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனிங் பார்க்கும்போது முதல்ல சொல்லியிருக்கோம். விஸ்வம் அப்படின்னா
எந்த இடத்துலயாவது காமனா எங்கேயாவது சம்ஸ்கிருதத்துல பாஷ்யங்கள்ல யூஸ் பண்ணுச்சுன்னா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா சமஸ்தம்னு அர்த்தம், எல்லாம். விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் எல்லாம், பூரணம் அப்படின்னு அர்த்தம், பூரணமா. அப்ப பூரணமா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம 2 சப்தங்கள் சொல்லிருக்குமா, ஒண்ணு வாச்சியார்த்தம், ஒண்ணு லட்சியார்த்தம். கம்மல் மூக்குத்தி அப்படின்றதெல்லாம் லிட்ரலா கலோக்கியலா நம்ம பேசுறது விவகாரத்துல. அதுக்கு வாஸ்தவத்துல அதுக்கு என்னது பேரு? தங்கம். வாஸ்தவம் என்னது? கம்மல் மூக்குத்தி எல்லாம், ஒட்டியானம், கம்மல் மூக்குத்தி, பிரேஸ்லெட், நெக்லஸ் எல்லாம் தங்கம். அப்ப ஒண்ணு விவகார சத்தியம், ஒண்ணு பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சத்தியம் சொல்றோம், அப்சல்யூட் ரியாலிட்டி ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விவகாரத்தில் இருக்கிறது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் சம்பூர்ணம், பூரணம் அப்படின்ற வார்த்தை. அதுக்கு டைரக்ட் மீனிங் எடுத்தோம் அப்படின்னா அந்த மொத்த விஸ்வமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாம் தங்கம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த மொத்த ஜகத்தும் என்னவா இருக்கு அப்படின்னா பிரம்மைவ சர்வம், பிரம்மம் தான். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பிரம்மம். சரி, இந்த பிரம்மத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பிரம்மம் இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே, உபனிஷத் சொல்லுது. ஈஸ்வரனுக்கு 2 ரூபங்கள் இருக்கு. சோபாதிகம் நிரூபாதிகம் ச. நாமரூபம்ன்ற உபாதியோடு சேர்ந்தது நாமரூப வேஷம், நாமரூப வேஷம் இல்லாதது நிரூபாதிகம். அப்ப வேஷம் போட்டா சகுண பிரம்மம், வேஷத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா நிர்குண பிரம்மம். எது வேஷம்? இந்த நம்ம சொல்றமே மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்னு சொல்றமே நாமரூபம். அப்ப அந்த நாமரூபத்தை எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும்? வெறும் தங்கம் தான் இருக்கும். நாமரூபத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா தங்கம் தங்கமா தான் இருக்கு. நம்ம தான் பாத்தீங்கன்னா விவகாரத்துக்காக ஃபார்மை மாத்தி வச்சு பேரை கொடுத்து வச்சிருக்கோம். ஃபார்மை மாத்தி வச்சு பேர் கொடுத்தது நம்ம தான். அப்ப என்ன பண்ணிட்டோம்? நம்ம அந்த மூல தத்துவத்தை மறந்துட்டோம், வெறும் ஃபார்ம்லயும் நேம்லயும் மட்டும் மாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸா இருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அநேக நாமரூபங்கள், இந்த ஜெகத்து ஃபுல்லா இருக்கிற நாமரூபங்கள் எல்லாம் அவருக்கு மேல அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கிறது. அப்போ நாமரூபத்தோடு சேர்ந்து கிரகணம் பண்றீங்கன்னா இந்த மொத்தமும் பிரம்மம் தான் அப்படின்னு எங்கேயாவது சொல்றீங்க அப்படின்னா இந்த மொத்தமும் பிரம்மம் அப்படின்னா நாமரூபத்தோடு சேர்ந்து இருக்கிற கான்சியஸ்னஸ் சகுண பிரம்மம். இது எல்லாம் மொத்தம் எது அப்படின்னா சகுண பிரம்மம். இது மொத்தம் என்னது? விஸ்வம். இந்த மொத்த விஸ்வமும் நாமரூபத்தோட சேர்த்து கிரகணம் பண்ணீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா சகுண பிரம்மம். அதனால்தான் இது எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் நம்ம சொல்றோம். எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரன் தான் எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நாமரூபத்தோடு கான்சியஸ்னஸ் நாமரூபத்தோடு சேர்ந்து இருக்கு. ஈஸ்வரனுக்கு தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பேரும், என் பேரு உங்க பேரு அப்படிலாம் இல்லை, எந்த பேரா இருந்தாலும் எந்த பேரு சொன்னாலும் அது பாத்தீங்க அப்படின்னா எப்படி தங்கத்துக்கு மேல எந்த நாமரூபத்தை கம்மல், ஒட்டியான, மூக்குத்தின்னு பேர் வைக்கிறோம். வாஸ்தவத்துல கம்மல்ன்றது யாரை குறிக்கிறது? தங்கத்தை தான் குறிக்கிறது. பிரேஸ்லெட்னு பேர் வச்சா ஆள் மாறிடுமா? ஆள்லாம் மாறாது, பிரேஸ்லெட்டும் தங்கத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தா நான் வேற, தனலட்சுமி அம்மா வேற, ஜெயந்தி வேற, சதானந்தம் வேற அப்படின்னு சொன்னா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் பேரு. நான் மூக்குத்தி, நீங்க கம்மல், நீங்க நெக்லஸ், நீங்க பிரேஸ்லெட், இவ்வளவுதான் இருக்கிறது. என்ன வாஸ்தவத்துல ஒரே தத்துவம், தங்கம் மட்டும் இருக்கிற மாதிரி இங்க எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ். அந்த நான் அப்படின்றதுக்கு மேலதான் நான் பரமஹம்சானந்தா. தங்க மூக்குத்தி, தங்க கம்மல், தங்க ஒட்டியானம், தங்க பிரேஸ்லெட், இது எப்படி நம்ம சொல்றோம் தங்கம் தங்கம்னு சொல்லி சொல்றோமோ அதே மாதிரி நான் பரமஹம்சானந்தா, நான் சதானந்தம், நான் தனலட்சுமி அம்மா, நான் பாத்தீங்கன்னா பாஸ்கர், நான் வெங்கட்ராமன் அப்படின்னு அதுக்கு மேல 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 எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம். அதுல எது பேசு? இந்த நான். அந்த நானோட சேர்த்து இந்த நாமரூபத்தையும் கிரகணம் பண்றோம் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வர ரூபம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த மொத்த லோகமும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் இருக்கார். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இந்த நாமரூபம் சத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் விசாரம் பண்ணி 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 பண்ணி
ஐயோ நாம ரூபம் வாஸ்தவத்துல இல்ல, கம்மலும் இல்ல, மூக்குத்தியும் இல்ல, ஒட்டியானமும் இல்ல, பிரேஸ்லெட்டும் இல்ல. வாஸ்தவத்துல இருக்கிறது என்னது? தங்கம் மாத்திரம்தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா விசாரம் பண்ணதுக்கு பிறகு நேத்தின்ற ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த சுத்த ஆத்மாவை அறியறதுக்கு ஒரே ப்ராசஸ் தான் நேத்தி இத்தியாத்மா. இது இல்லை, இது பொய் அப்படின்னு வெறும் காட்டுங்க பார்க்கலாம். தங்கத்தை எடுத்துட்டு ஒட்டியானத்தை காட்டுங்க, முடியாது. தங்கத்தை எடுத்துட்டு கம்மலை காட்டுங்க, முடியாது. தங்கத்தை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்டை காட்டுங்க, முடியாது. ஐயோ தங்கத்தை எடுத்தா இதுக்கு பேஸ் இல்லையா? ஆமா, பேஸ் இல்ல. இந்த நெக்லஸ் பிரேஸ்லெட்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனி வஸ்துக்கள் இல்லை. அப்ப எங்க இருக்கு? தங்கம் தான் பிரேஸ்லெட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், தங்கத்தை தான் நெக்லஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும் போது, அப்ப நாம ரூபம் பொய், இருக்கிறது தங்கம் அப்படின்னு மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணணும். இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் இது போய் நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மிச்சம் எது இருக்குன்னா வெறும் நான் மட்டும் இருக்கும். அந்த நான் எங்க இருக்குன்னா சர்வ வியாபகம். அந்த நானுக்கு மேலதான் இந்த ஜெகத்தே இருக்கு. அப்ப அந்த நானுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம், சுத்த பிரம்மம். அயமாத்மா பிரம்ம. இந்த ஆத்மாதான் பிரம்மமா இருக்கு, சர்வமா இருக்கு அப்படின்னு. அப்போ சர்வம்ன்றதுக்கு அர்த்தம் விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு சர்வம், எல்லாம் மொத்தமும். அந்த நான் பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வமா இருக்கு. அப்ப நாம ரூபத்தோடு சேர்ந்து இருக்கிறதும் சகுண பிரம்மம், ஈஸ்வரன், மொத்த ஜெகத்தும். நாம ரூபத்தை எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறதும் சுத்த பிரம்மம், நிர்குண பிரம்மம். அப்ப விஸ்வம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் குறிக்கும், சகுணத்தையும் குறிக்கும், நிர்குணத்தையும் குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதத்துல பிரம்மம்னு சொல்லப்படுது. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். விஸ்வம் அப்படின்றது ஜெகத்து. ஜெகத்துன்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்தமும் பிரம்மம் தான் அப்படின்னு. எப்படி அப்படின்னா ஜாகிரதம் ஆகும் போது, வேக்கப் ஆகும் போது நமக்கு என்ன ஆகுது? நான் தூக்கத்துல இருந்த, வேற ஒண்ணும் இல்லை. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும் போதுதான் புத்தி வேக்கப்பாச்சு, மனசு வேக்கப்பாச்சு, சென்சார்கன்ஸ் வேக்கப் ஆகுது. சென்சார்கன்ஸ் வேக்கப் ஆகிற வரைக்கும் இந்த உலகம் தெரியல. சென்சார்கன்ஸ் வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியுது. சென்சார்கன்ஸ் இல்லைன்னா தெரியாது. சென்சார்கன்ஸ்க்கு அப்புறம் மெதுவா இந்த தேகத்தோட ஸ்புரணம் வருது. அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தை நம்ம ஃபுல்லா பார்க்கிறோம். திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னு தூக்கத்துல ஒன்னும் தெரியல, நான் மாத்திரம் இருந்தேன். அந்த நான்ல இருந்து இது எல்லாம் வந்துச்சு. திரும்ப இது ஒரு மெத்தடு. எல்லாத்துலயும் எது இருக்கு அப்படின்னா நான் இருக்கு. அதுக்கப்புறம் இது மொத்த ஜெகத்தும் திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா வாபஸ் ஆகும் போது, ரிட்டர்ன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போகும்போது இது எல்லாம் லயத்தை அடைஞ்சு கடைசியில எங்க போய் முடிஞ்சிரும்? நான்ல போய் பிரவேசமாகும். அப்போ எல்லா காரியங்களிலும் நான் பிரவேசமாகுது. தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத். அந்த பரமாத்மா எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்துக்குள்ளாரையும் நான் பிரவேசம் பண்ணார். திரும்ப லயமாகும் போது காரியமா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் காரணம்னு சொல்லக்கூடிய இந்த நான் அப்படின்ற ஆத்மாலேயே போய் லயத்தையும் அடைந்து விடுகிறது. அப்ப இந்த ரெண்டு விதத்திலையும், அப்ப நான் சத்தியம், நானுக்கு அந்நியமா என்கிட்ட இருந்துதான் ஜெகத்து உண்டாகுது, என்கிட்டயே ஜெகத்து லயமாகுது. அந்த நான் ஆத்மான்னு சொல்லக்கூடிய பிரம்மம்னு சொல்லக்கூடியதுதான் விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு ஆச்சாரியார் நேத்து லாஸ்ட்ல முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு அடுத்த அர்த்தம் பண்றதுக்காக வருது. இன்னைக்கு என்ன அர்த்தம் பண்ண போறோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டூக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. மாண்டூக்கிய உபனிஷத்து முதல் மந்திரமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் இத்யேததக்ஷரமிதம் சர்வம். ஓம் இத்யேததக்ஷரம் இதம் சர்வம். இங்க இல்ல, நம்ம மந்திரத்தை மட்டும் இருக்கு, அடுத்த பேஜ்ல இருக்கு. நீங்க ஓம் இத்யேததக்ஷரம் இதம் சர்வம். மாண்டூக்கிய உபனிஷத்துல 8 மந்திரம் தான். ஆனா 8 மந்திரத்துல முதல் மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சொல்லி முடிச்சிருது. பேஜ் 9ல இருக்கு. ஆனா அதுல பாதி தான் இருக்கு. பேஜ் 9ல இருக்கிறது, ஆமா பின்னாடி இருக்கு, அது வந்து பாதி தான், கொஞ்சம் தான். ஓம் இத்யேததக்ஷரம் இதம் சர்வம் இதி உபக்ரம்ய அப்படின்னு இருக்கு. ஒரு சின்ன லைன் தான் கொடுத்துருக்கு. அந்த மந்திரத்தோட முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மொத்த மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் என்ற இந்த அக்ஷரமே, ஓம்க்கு என்ன பேரு? அக்ஷர தத்துவம்னு பேரு.
சப்தம் அழியாதது, அக்ஷரம்னா நாசம் பண்ண முடியாது. அப்ப அந்த அக்ஷர தத்துவம் ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனைத்தும் சர்வமா இருக்கு. விஸ்வத்துக்காக என்ன மீனிங் பண்ணீங்க? விஸ்வத்துக்கு என்ன மீனிங் பண்ணோம்? விஸ்வம்னா எல்லாம், சர்வம், சர்வம் பூர்ணம். அந்த பூர்ணமா இருக்கிறது எதுன்னு பண்ணோம்? பிரம்மம். பூர்ணமா இருக்கிறது பிரம்மம். அப்ப பாத்துங்க, விஸ்வம்னா சர்வம், சர்வமா இருக்கிறது பிரம்மம். இப்ப மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லுது, ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம். ஓம் என்ற இந்த அக்ஷரமே சர்வமா இருக்கு. இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஸ்வத்துக்கு பிரம்மம்னு மீனிங் பண்ணலாமா, இல்ல விஸ்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு மீனிங் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வமா இருக்கிறது பிரம்மம். அந்த சர்வமா இருக்கிற பிரம்மத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஓங்காரம். அப்ப ஆளையும் பேரையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப ஆளையும் பேரையும் பிரிக்க முடியாத காரணத்தால மாண்டூக்கியத்துல தான் வரும், அபிதேய அபிதான அவ்யதிரேகாத். பேரையும் ஆளையும் பிரிக்க முடியாது. அப்ப பிரம்மம் சர்வமா இருக்கிறது பிரம்மம், சர்வமா இருக்கிறது ஓங்காரம். அப்படின்னா ஒன்னு பேரு, ஒன்னு ஆளு. அதனால விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு, இதுவரைக்கும் நம்ம பண்ணது விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பண்ணோம். இப்ப இந்த ஒரு 2 நாள் கிளாஸ் 3 நாள் கிளாஸ் போகுது, அதிகபட்சம் 2 நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா, விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு ஓங்காரம் அப்படின்னு நிர்ணயம் பண்ண போறோம். ஒன்னு ஆளை சொல்லியாச்சு, 2வது பேரை சொல்லணும். ஆள் யாரு? இந்த மொத்தமா இருக்கிறது 2 வஸ்துக்கள் இருக்கு. சாமி இது என்ன சாமி அப்படின்னா, புஸ்தகம் சொல்றோம். இது என்னது? புஸ்தகம். இது என்னது? வஸ்து. இதுக்கு பேர் என்ன சாமி? புஸ்தகம். பூயிஸ்தாகாயும் புஸ்தகம் பேர். அப்போ வந்து புஸ்தகம்ன்ற மேட்டர், புஸ்தகத்துக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்கோம். 2 இருக்கா? இதை பிரிக்க முடியுமா? இந்த பேரை மட்டும் தனியா எடுத்துருங்க சாமி, புஸ்தகம்ன்ற பேர் எடுத்துங்க, புஸ்தகத்தை மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா முடியுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கையும் அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. காளிதாசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்றார், வாகர்த்த விவசம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு முதல் மங்களாச்சரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் பண்ற ஹரிவம்சத்தில். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கையும் அர்த்தத்தையும் பேரையும் அந்த பேருக்கான ஆளையும் என்ன பண்ண முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாம் பிரம்மம்னு சொன்னீங்க அப்படின்னா ஆளை சொல்லியாச்சு. நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாம் பிரம்மம். அவருக்கு ஒரு பேர் இருக்குமே சாமி. ஆமா பேர் இருக்கு, ஓங்காரம். அப்ப ஆளையும் பேரையும் பிரிக்க முடியாது, பிரம்மத்தையும் அந்த ஓங்காரத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு இது பண்ணியாச்சு. அப்ப இப்ப இனிமே என்ன பண்ண போறோம்? அதுக்கான பிரமாணங்கள் எல்லாத்தையும் ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கோ அதை எல்லாத்தையும் ஆச்சாரியார் என்ன பண்றார்? ஒவ்வொன்னா சொல்ல போறார். என்னென்ன பார்ப்போம்? கட்டோபனிஷத்துல முதல்ல இது யாராவது வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா போன் பண்ணி, சாமி இந்த ஓங்காரத்தோட உபாசனையை பத்தி எனக்கு எல்லா ஸ்லோகங்களா ஒரு கலெக்ஷனா கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ இன்னும் பண்ணவே இல்லைம்மா, இன்னும் பண்ணவே இல்லை, பண்ணுனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்தா தெரியுது, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா ஒவ்வொரு உபனிஷத்துல இருக்கிறதையா அவரே காயின் பண்ணி இங்க சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்னா எடுத்துங்க. ஈஷாவாசியத்துல முதல் உபனிஷத்து, அதுல ஓங்காரம் சொல்லல, அதுல சொல்லியிருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மரணிக்கிறக்கு தருவாயில ஓம் அப்படின்னு சொல்லி கிரதும் ஸ்மார கிருதகும் ஸ்மார ஓம் சொல்லி நீ நினைக்க இப்ப நினை, யாரை நினைக்கணுமோ அவனை நினை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல ஓங்காரத்தை பத்தி சொல்லுது. ஆனா அதை பத்தின வியாக்கியானம் இல்லை. கேனோ உபனிஷத்தை யாராவது படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கேனோ உபனிஷத்துல ஓங்காரம் இல்லை. அப்ப ஓங்காரம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் சொல்லப்படுகிறது. இந்த கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து யாரு? விருத்தி பகவான். அந்த யம தர்மராஜாட்ட வந்து பாத்தீங்கன்னா யாரு கேட்கிறா? சிஷ்யன் நச்சிகேதஸ். அவன் கேட்கிறான் என்னன்னு கேட்டா, ஆத்ம தத்துவத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்லாம நிறைய ஆசைகள் எல்லாம் காட்டுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் அசையாம வைராக்கியத்தோட இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் அது கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மந்திரம், அந்த மந்திரம் தான் அவன் என்ன கேட்டான் அப்படின்னு இங்க மந்திரம் ஆரம்பிக்குது. இங்க வந்துருங்க, நம்மளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்துல
இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6வது பேஜ்ல கீழே இருந்து அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்தத் பஷ்யசி தத்வத யத்தத் பஷ்யசி தத்வத. அற்புதமான மந்திரம். எப்பவுமே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என்ன பண்ணுங்கன்னா, யாராவது மனனம் பண்றவங்க இருந்தீங்கன்னா இந்த புக் எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டு வச்சுங்க. ஏன்னா எல்லா கொட்டேஷனையும் சங்கரர் என்ன பண்ணிட்டார், நான் எதெல்லாம் நான் அதிகமா பிரயோகம் பண்ணுவேன்னு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இதுல கொடுத்துருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் பாடம் எடுக்கும் போது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா கொட்டேஷனுக்கு மட்டும் எடுத்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம். அற்புதமான கொட்டேஷன். அந்யத்திர தர்மாத், இந்த பிரம்ம தத்துவம் இருக்கே சுவாமி, இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்யத்திர தர்மாத், தர்மத்திற்கு வேறானதாக, அந்யத்திர அதர்மாத், அதர்மத்திற்கு வேறானதாக, அஸ்மாத் அந்யத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத், நம்மளால் செய்யப்பட்ட கிருதம் அப்படின்னா செய்யப்பட்ட காரியத்திற்கு வேறாக. நம்ம பண்றோம்ல, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பங்களா கட்டுறோம், ஒரு நகர பாத்தீங்கன்னா நிர்மாணம் பண்றோம், இது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கமே, காரியங்கள்னு பேர். செய்யப்பட்ட காரியங்களுக்கு வேறானது. அஸ்மாத் அந்யத்திர அஸ்மாத் கிருதாத்து, கிருதாத்துனா காரியம், செய்யப்பட்ட காரியம். அதுக்கப்புறம் அக்கிருதாத்து, அந்யத்திர அஸ்மாத் அக்கிருதாத்து அப்படின்னா செய்யப்படாத காரணத்துக்கு வேறாக. காரியம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தும் காரியம். காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் அவ்யாக்கிருதம் சொல்லக்கூடிய ஈஸ்வரன், மாயா தத்துவம். அப்ப காரண சரீரம் நம்ம சொல்றோம்ல, தூக்கத்துல இருக்கிறது காரண சரீரம் ஈஸ்வரன், மாயையோட சேர்ந்து சைத்தன்யமா இருக்கிறது ஈஸ்வரன். அப்ப அந்த காரணத்திற்கு வேறாக. அப்ப காரியம் இந்த ஜெகத்து, சொப்பன ஜெகத்தும் ஜாகிரத ஜெகத்தும் காரியம். தூக்கத்துல இருக்கிறது காரண தத்துவம், ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமே, அதுதான் காரணம். இந்த ரெண்டுத்துக்கும் வேறானதாக அந்யத்திர. அப்ப என்ன அர்த்தம்? தர்மத்துக்கு வேறானது, அதர்மத்துக்கு வேறானது, காரியத்திற்கு வேறானது, காரணத்திற்கு வேறானது. அந்யத்திர பூத்தாச்ச, கடந்து போனதற்கு வேறானது. பூத்தம்னா கடந்து போனது, கடந்து போனதற்கு வேறானது. அந்யத்திர பவ்யாச்ச, இனி ஃபியூச்சர்ல வரக்கூடியது எதெல்லாம் இருக்குமோ அதற்கு வேறானது. அது மாதிரி எத்து தத்து பஷ்யசி. ஏ யம தர்மராஜா, குருநாதரே, பாருங்க என்ன ஆச்சரியம். யம தர்மராஜாவே ஒரு குருநாதரா ஒருத்தர் கிடைச்சாருன்னா இதோட வைபவம் என்ன இருக்கும்? அது மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைச்சா அவனுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருப்பாங்க. யம தர்மராஜாவை பார்த்து கேட்கறான், எதை நீ அது மாதிரி பாக்குறியோ அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லு அப்படின்றான். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா இதை இங்க கொண்டு வந்துட்டார். பிரம்மத்தை பாத்தீங்கன்னா, பிரம்மம் என்பது என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அந்நியத்திர தர்மம் அந்நியத்திர அதர்மம். தர்மம் அதர்மத்துக்கு வேறானது, செய்யப்பட்ட காரியம் காரணத்திற்கு வேறானது. அதுக்கப்புறம் இந்த கடந்த காலம் எதிர்காலம், இந்த ரெண்டுத்துக்கும் வேறானது. அப்படிப்பட்ட தத்துவத்துல எது இருக்கோ அது. அப்போ பிரம்மம் என்ன சுவாமி அப்படின்னா, பிரசன்டா சுவாமி? ஆமா, பிரம்மம் பாத்தீங்கன்னா சதா பிரசன்ட். ஸ்கிரீனுக்கு மேல ஒரு சினிமாவை பார்க்கறோம். அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சோடனே 2வது பிளாஷ்பேக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன். ஹீரோவை பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் காட்டுறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படி பிறந்தார் அப்படின்னு காட்டுறான். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார், அப்பா அம்மாவோட சேர்றாரு, இதெல்லாம் காட்டுறான். பாஸ்டுக்கு போனா ஃபியூச்சர். அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ற, மனோராஜ்யம் பண்ற, எங்கேயோ டூயிட் பாடுற மாதிரி ஆர்டிஸ்ட் மலையில. அப்ப ஃபியூச்சருக்கு போறாரு ஹீரோ. இது எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீனுக்கு மேல நடக்குது. அப்ப ஸ்கிரீன்ல நடக்கிற காட்சிகள்ல எதெல்லாம் கடந்த காலமா இருக்கோ, எதெல்லாம் ஃபியூச்சரா இருக்கோ, அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல கல்பிதம். அப்போ ஆனா இந்த காட்சிகளுக்கு எதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த காட்சிகள்ல எதெல்லாம் செய்யப்பட்டதா இருக்கோ, எதெல்லாம் செய்யப்படாத காரணமா இருக்கோ, அது எல்லாத்துக்கும் வேறானது எது? அந்த ஸ்கிரீன். அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் வேறானதா இருக்கு. அப்போ
எப்பவுமே சதா பிரசன்ட்ல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு ஒரே ஒரு காலம் தான், பிரசன்ட் மட்டும் தான். ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரசன்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸ்கிரீன் எப்பவுமே பிரசன்ட்லயே இருக்கிறது. அதனாலதான் இங்க வந்து பிரசன்ட விட்டாச்சு. அப்ப இந்த கண்டிஷன்ல நீ எதை பார்க்கிறாயோ எனக்கு அதனை சொல்வாயாக அப்படின்னு வந்து அந்த பிரம்மத்தை பத்தி இவன் கேட்கின்றான். ஆயிடுச்சா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய கீதா படிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும். புண்ணியமபி பாபமேவ கீதா பாஷ்யத்துல ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார். 6 சாப்டருக்குள்ளாரியே சொல்றார், புண்ணியமும் கூட பாப்பம் தான். ஏன் அப்படின்னா பிறவிய கொடுத்துரும் சுவாமி, பிறவிய கொடுத்துரும். திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். புண்ணியம் பாப்பம் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது. அப்ப தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப குழப்பம் என்ன போச்சு தெரியுங்களா? ஐயோ சாமி, என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆசிரமங்களும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை கையில எடுத்துட்டாங்க. மல்டி பர்சனாலிட்டி ஆயிட்டாங்க எல்லாம். தர்மத்தை பண்ற ஆசிரமம் தனியா இருக்கணும். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு அதித்தி ஆசிரமம்னு இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்காங்க. பாத்தீங்கன்னா சேவா, நல்லா சேவா பண்றாங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லவே இல்லை. அவங்க பாட்டு கரெக்டா பண்றாங்க. அப்ப அங்க போய் யாரும் ஆத்ம ஞானத்தை பத்தி யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. இந்த ஆத்ம ஞானத்துக்குன்னு எப்படி இருக்கணும்னா நிர்குணம் விசேஷமா இருக்கணும் ஆசிரமம். இங்க கோவிலூர் மடம்னு தமிழ்நாட்டுல கொஞ்சம் மடங்கள்லாம் இருக்கு. நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். இங்க கோவிலூர் மடங்கள் ரொம்ப புராதனமான மடம், 150 வருஷத்து மடம். நிறைய சின்ன சின்ன இடத்துல எல்லாம் அவங்க மடம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு குட்டியோண்டு சிவலிங்கத்தை பிரதிஷ்டா பண்ணியிருப்பாங்க மடத்துக்குள்ளார. வேற எதுவுமே இருக்காது. அங்கேயே சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை தெளிச்சு விட்டுருவாங்க. ஈவினிங் காலையில விடிகாலம்படி எந்திரிச்சோடனே அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா போ குளிச்சுக்கோ அப்படின்னு சிவலிங்கத்துக்கு ஒரு தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டுருவாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவபுராணத்தை படிச்சுட்டு அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. வேற எந்த கர்ம காண்டமும் இருக்காது, எந்த தர்மம் ஒன்றும் இருக்காது. ஒரு ஓரமா உட்காந்துட்டு 2 வயசான சாதுக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யோக வாசிச்சுட்டு உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்பான். ஒருத்தர் கைவலி நம்மளை படிச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து யோக வாசிட்டம் படிச்சுட்டு இருப்பார். வேற எதுவுமே இருக்காதுங்க. நிர்விசேஷமா உப்பு இல்லாத மோர் சாதத்தை உப்பு போடாம இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குங்க. இதான் ஆக்சுவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்த அபியாசத்துக்கு இதுதான் இருக்கும். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரமங்கள் எல்லாம் தர்மத்தை கையில எடுத்தாச்சு. ஏன்னா பணம் வாங்கணுமே. நீங்க ஏதாவது நான் பண்றேன்னு சொன்னாதான் நீங்க பணம் கொடுப்பீங்க. நான் பாடம் எடுத்திருக்கேன், சாமி எதுக்கு பாடம் எடுத்திருக்கேன், அவருக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? நான் இதே வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பணம் கொடுப்பீங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆசிரமங்கள், வேதாந்த ஆசிரமங்கள் எல்லாம் தர்ம ஆசிரமமா ஆயிப்போச்சு. நல்லதா? நல்லது. ஆனா நல்லதை தாண்டி போக முடியாது சார், அதான் பிரச்சனை. இப்ப வந்து என்ன ஆயிப்போச்சு, இந்த மந்திரத்துல சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு வேறானது, அதர்மத்துக்கு வேறானது. அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வரணும், அந்த தர்மத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போகணும். தியஜ அதர்மம் தர்மம் தியஜ ஏன தியஜதி தத்யஜ. மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. அதர்மத்தை தியாகம் பண்ணு, தர்மத்தை தியாகம் பண்ணு. ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணிட்டு எதை வச்சுக்கிட்டு நீ இந்த ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணனியோ அந்த அகங்காரத்தை என்ன பண்ணு, தியாகம். அதான் பிரம்மத்துக்கு இதா சொல்லப்பட்டு. அப்போ தர்மம் இல்ல, அதர்மம் இல்ல. காரியம் எதெல்லாம் நம்ம பண்றோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. முண்டகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யன் குருட்ட வரும்போது என்ன மந்திரம் சொல்லுது, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திய கிருத கிருத்தேன. ஒரு மந்திரம், அருமையான மந்திரம். ச குருமேவாபி கச்சேத். சிஷ்யன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தெல்லாம் தன்னோட அனுபவத்துல பரீட்சா பண்றாங்க. நம்ம சங்கர்ஜி வந்து பேசுவார் என்கிட்ட. அவர் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரவுண்டு பண்ணவர். அவர் பேசும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியும். இங்க அங்க சுத்தி நல்லா அடிபட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது என்ன கிடைக்கும், பரீட்சா பண்றது தெரியும், விவேகம் பண்றது தெரியும். ஒரு ஏஜ் ஒரு கிஃப்ட் கொடுக்கும். ஒரு 60 வயசு வரும்போது இந்த உலகம் இவ்வளவுதான், இதோட லிமிட்டேஷன் ஒவ்வொன்றும் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியணும். இல்லைன்னா நீங்க ஜீவிக்க ஒழுங்கா ஜீவிக்கலன்னு அர்த்தம். எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரீட்சலோகான். இந்த உலகத்தை எல்லாம் பரீட்சா பண்ணதுக்கு பிறகு என்ன தெரியும், பரீட்சலோகான் கருமச்சிதான். கர்மத்தினால் நம்ம எதையெல்லாம் சம்பாதிச்சோமோ, கர்மம் பண்ணி எதையெல்லாம் சம்பாதிச்சோமோ, சம்பாதிச்சதெல்லாம் என்னது, காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாவி ஒண்ணும் இல்லை. நம்ம அடைஞ்சது எதுவுமே ஒண்ணும் இல்லை. இது எல்லாம் அனித்தியத்தை தான் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஞானம் வந்து அவனுக்குள்ளார ஒரு ஞானம் வருது. எதையெல்லாம் பண்றோமோ
அது அது எல்லாம் அனித்யம். எத் எத் கிருதகம் தத் தத் அனித்யம். எது எது எல்லாம் செய்யப்படுகின்றதோ அது அது எல்லாம் ஒரு காலத்துல செய்யப்பட்டது, ஒரு காலத்துல இல்லாம போயிடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா கடபத்து ஒரு பானை எப்படி ஒரு டைம்ல பண்றோம், ஒரு டைம்ல அது உடைஞ்சு போகுதோ, அதே மாதிரி இந்த உலகத்துல செய்யப்பட்ட எல்லா கருமங்களும் அதோட பலன்களும் ஒரு காலத்துல நஷ்டத்தை அடையும் அப்படின்னு ஒரு வைராகியத்தை அடைஞ்சு போதும் சுவாமி அப்படின்னு வைராகியத்தை நிர்வேதமாயா வைராகியத்தை அடைஞ்சு குருவை நாடி போய் அந்த பிரம்மத்தை எனக்கு சொல்லுங்க. அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா கருமத்தினால் செய்யக்கூடியது அல்ல, கருமத்தினால் அடையக்கூடியதல்ல. நான் கருமத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு என்னது பிரம்மத்தையே அறிவதற்கு சரணாகதி பண்றேன் அப்படின்னு குருநாதர்கிட்ட பிரம்மத்தை அடையிறதுக்கு அவர் சிரவணம் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்? தர்மம்ன்றதும் ஒரு கர்மம் தானே. அன்னதானமோ, கோயில் கட்டுறதோ, இல்ல கும்பாபிஷேகம் பண்றதோ, ஸ்கூல் கட்டுறதோ, எதா இருக்கட்டுமே எல்லாம் கர்மம் தான். அப்ப அந்த கர்மத்தினாலையும் நித்தியமான அந்த பிரம்மத்தை அடைய முடியாது. இதான் ஞானம், இதான் விவேகம்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எத்தனை லட்சணம் பாருங்க. தர்ம அதர்மத்துக்கு விவேக வேறானது, காரியம் காரணம் இந்த ரெண்டுத்துக்கும் வேறானது, அதுக்கப்புறம் கடந்தது, இனி வரப்போறது, எல்லாத்துக்கும் வேறானது, 6 விஷயத்துக்கு அந்நியமானது பிரம்மம். அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். சொன்ன மாத்திரத்துல ஆச்சாரியர் அடுத்த மந்திரத்தை கோட் பண்றார். கட்டோபனிஷத்திலே அடுத்தது பாருங்க, வரிசையா இருக்கும் பாருங்க. 14வது மந்திரம் 1 2 14 1 2 15 வரிசையா மந்திரம் இருக்கு. சர்வே வேதா யத்பதமாமனந்தே, சர்வே வேதா யத்பதமாமனந்தே, தபாம்சி சர்வாணி யத்வதந்தி. அந்த இடத்துல தமிழ்ல கொஞ்சம் கேப் போட்டுங்க. தபாம்சி சர்வாணி யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன ப்ரவீமி, தத்தே பதம் சங்கிரஹேன ப்ரவீமி. ஓம் இத்யேதத். யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்றீங்களோ 2 நாள் பாடத்தை நல்லா கேளுங்க. ஓங்கார உபாசனை பண்றவங்களுக்காக தான் இது போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஆச்சாரியர் எல்லாத்தையும் சொல்றார். சர்வே வேதா யத்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் 4 வேதங்களும் பாத்தீங்கன்னா 1180 சாக்கைகள். அந்த 1180 சாக்கைகளை கொண்ட எல்லா வேதங்களும் பாத்தீங்கன்னா எந்த பதத்தை, பதம்னா பத்தியதே இதி பதம், அடையப்படக்கூடியதா அடையப்பட்டதா, நான் 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 அடையப்பட்டது தானே. அதே நேரத்தில் சகுண பிரம்மத்தை சொன்னீங்கன்னா அடையக்கூடியது, பிரம்மலோகத்துல போய் சாயுஜ்ய பதவி அடையிறது. எந்த பதத்தை பாத்தீங்கன்னா எல்லா வேதங்களும் சொல்கின்றனவோ அந்த பதத்தை. அதே மாதிரி தபாம்சி சர்வாணி யத்ச வதந்தி, எல்லா தபஸ் பண்ற எல்லா ஆட்களும் தபஸ்விகளும் பாத்தீங்கன்னா எதனை சொல்கிறார்களோ, எதுக்குங்க தபஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பிரம்மத்தை அடையணும். பிரம்மத்தை அடையிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதையெல்லாம் நீக்கணும். இப்ப நம்ம எங்க சிஷ்யத்தை கேட்டீங்க அப்படின்னா 2-3 பேர் கிரிவலம் அது இதுன்னு தபஸ் ஏகாதசி விரதம் அது இதுன்னு பண்றாங்க. என்ன மழை ஜோன்னு பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் போயிடுவாங்க. கரெக்டா அதை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா எதுக்குப்பா தபஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா பிரம்மத்தை அடையணும். பிரம்மத்தை அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா எதுக்குப்பா தபஸ் அப்படின்னா அப்டக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நிவர்த்தியா, பாப்ப நாசம் ஆச்சு அப்படின்னா அப்ப என்ன கிடைக்கும்? அந்த பிரம்மத்தை அடையலாம். ஆத்மபோதம் யாராவது படிச்சிருந்தா தெரியும். தபோபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீதராகினாம் அப்படிதான் ஆரம்பிக்கும். தபஸ் பண்ண 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 என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த பாப்பங்கள் நஷ்டமாகும். பாப்பங்கள் நஷ்டமாச்சுன்னா அப்டக்கிள் இல்லை அப்படின்னா அந்த பிரம்மத்தை அடையிறது ஈஸியா நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா தபஸ்விகளுக்கும் பாத்தீங்கன்னா அத்வைத்த ரீதியா வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் தபஸ் பண்றாங்கன்னா அந்த தடைகள் நீங்கிறதுக்காக தபஸ் செய்யப்படுது. இதே திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நிறைய நல்ல ஆட்கள் இருக்காங்க. நிறைய பேர் பிடிவாதமா நிறைய பேர் கிரிவலம் பண்றவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டீங்க அப்படின்னா துவைத்த மதத்துல பாத்தீங்கன்னா சைவ மதத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சிவமேல் பக்தியோட பண்றாங்க.
அப்ப அவங்கள்ட்ட போய் எதுக்குப்பா நீங்க தபஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பரமாத்மாவை எங்க போய் அடையணும்? கைலாயத்துக்கு போய் அந்த ஈஸ்வரனை சர்வேஸ்வரனை அடையணும். அதுதான் இந்த ஜீவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பசு வந்து அந்த பதியை அடைய வேண்டும். இதுதான் சைவ சித்தாந்தத்துல தபஸ். அப்போ சகுண பிரம்மத்தை அடையிறதா இருக்கட்டும், அதுவும் பதம், கைலாய பதம். அதே மாதிரி வந்து இந்த பிரம்மத்தை இங்கேயே அடையிறது, நிர்குண பிரம்மத்தை அடையிறதும் பதம். அப்ப சகுணத்துக்கு பேரும் பதம், நிர்குணத்துக்கு பேரும் பதம். அப்ப தபஸ்விகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த பதத்தை அடைவதற்காக தபஸ் பண்றேன்னு சொல்றார்களோ அது மட்டும் இல்ல, யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. எதுக்காக சுவாமி பிரம்மச்சரியத்தை வந்து பண்றாங்க? எதுக்காக பிரம்மச்சரியம்? பிரம்மச்சரியத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவித மைத்துன வரிஜிதம் பிரம்மச்சரியம். 8 விதமான விஷயங்களை பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியம். கிண்டல், கேலி, ஸ்பர்ஷம், தர்ஷனம், இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. கடைசியில தான் வந்து சம்போகம்ன்றது கடைசியானது, 8வது தான் சம்போகம். அதுக்கு முன்னாடி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 8 வித மைத்துனங்களும் இல்லாம எதுக்காக இருக்காங்க அப்படின்னா எனக்கு நிர்விஷயமான ஆனந்தம் கிடைக்கணும். காமத்துல கிடைக்கிறதெல்லாம் சவிஷயம், இந்த தேகாதிகள்ல இருந்து கீழான ஆனந்தம் தான் கிடைக்குது. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை அடையணும், பிரம்மானந்தத்தை அடையணும்ன்றதுக்காக பிரம்மச்சரியம் இருக்காங்க. அதுக்கப்புறம் குருகுல வாசம் பண்ணி குருநாதர்கள்ட்ட சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு பிரம்மச்சரியம்னு பேரு. அந்த பிரம்மச்சரியத்தை எதுக்கு சுவாமி இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட சிஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வேலையும் இழுத்து கொட்டிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே போறது. எப்ப பார்த்தாலும் வந்தா நமஸ்காரம், போனா நமக்கு எனக்கே அலுப்பா இருக்கு, போதும்பா நான் இன்னும் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது. நமஸ்காரம் பண்ணும் போதெல்லாம் நின்று மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குல்ல, ஐயோ நமஸ்காரம் பண்றாரு அப்படின்னு. எனக்கு என்ன அப்பப்போ ஏன் எதுக்கு இவ்வளவு நமஸ்காரம் தேவையா அப்படின்னு நான் என்னோட ஆச்சாரியருக்கு பண்ணேன். விழுந்து இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நமஸ்காரம் பண்றாங்க. எதுக்கு சாமி? ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னா நான் இல்ல சாமி, நான் இல்ல சாமி. நமஸ்காரத்துக்கு அர்த்தமே அதான், நான் இல்ல சாமி, நான் ஒன்னும் இல்ல சாமி, நான் வெறும் தூசி சாமி, ஒன்னும் இல்ல சாமி, நத்திங், ஒன்னும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் நான் இல்ல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கல்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த நமஸ்காரம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி நான் என்கிட்ட இருக்க சின்ன வேலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா வேலையும் பண்றது. இன்னைக்கு காலத்தை யோசிச்சேன், நான் காலையில கௌப்பீனத்தை வந்து சோப் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சோப் போட்டு வச்சு ஒரு 10 மணிக்கு மேல வாஷ் பண்ணலான்னு ரெடியா இருக்கேன். திரும்ப வந்து பார்க்கும்போது கௌப்பீனக்கான காஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னோட சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா கௌப்பீனத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடுவோமா, இன்னொருத்தரோட இன்னர் வேற தொடுவோமா? யோசிச்சு பாரு எவ்வளவு இது இருக்கணும். நான் என்னோட ஆச்சாரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பண்ண வேலையே சுவாமியோட கௌப்பீனத்தையும் வேஷ்டியும் வஸ்திரங்கள், டெய்லி வஸ்திரத்தை குளிக்கும்போது அவுத்து போட்டு வருவார், அதை நான் வாஷ் பண்ணி வைக்கிறதா என்னோட முதல் வேலையா இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்ல தெளிவா எல்லாம் தெரியுது அப்படின்னா இதெல்லாம் குருவோட பிரசாதம். அப்ப ஈகோ இல்லாம நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா, நானு இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள்லாம் குருகிட்ட வந்து கௌப்பீனம் துவைச்சு போட்டு அவரோட சின்ன வேலைகள்லாம் பண்ணி பிரபோதான் ஒருத்தர் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் காலம் வந்து பிடிச்சிப்பாரு, ஏங்க விடுங்க கால் வலிக்குதுங்க அப்படின்னு மசாஜ் பண்ணி விட்டுவாரு. சாமி வலிக்கல சாமி அப்படின்னு. நான் என்னோட ஆச்சாரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில படுக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணி அவருக்கு தூங்க பண்றது, உடம்பு கால் எல்லாம் பிடிச்சு. யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு சாமி? பிரம்மச்சரிய வாசம் அப்படின்னு பேரு, அந்தேவாசின்னு பேரு. குரு பக்கத்துல இருந்துகிட்டு சேவை பண்றது. எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், அந்த பிரம்மத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், அதுக்கு குரு சேவா. அப்ப பிரம்மச்சரியம், எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. எதை இச்சைப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சாரிகள் அந்த குரு சேவையில இருக்காங்களோ, குரு பக்கத்துல இருக்காங்களோ, அது எதுக்காகவோ அதே மாதிரி தத்தே பதம். அப்ப 3 விஷயம் சொல்லிட்டார். வேதங்கள் எல்லாம் எந்த பதத்தை சொல்கின்றனவோ, தபஸ் செய்யறவங்க எல்லாம் எந்த பதத்தை சொல்கிறார்களோ, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல பிரம்மச்சரிய சேவா குரு சேவையா பண்றதா இருக்கட்டும், அந்தேவாசியா இருந்து, இதெல்லாம் எதற்காகவோ அந்த பதத்தை சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பதம் எது அப்படின்னு கேட்டா ஓம் இத்யேதது சங்கிரகேன பிரவீமி. சுருக்கமா சொல்லுங்க சாமி. நேத்து ஒருத்தர் வந்த நம்ம ரவிதான் நேத்து கேட்டார்ல, சாமி எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுங்க சாமி. நான் சொன்னேன் இன்னொருத்தர் சொன்ன மகா வாக்கியம் சுருக்கம் தாச்சு, மொத்த வேதத்தோட சுருக்கம்
மகா வாக்கியம் தான் ஜி. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நீ பிரம்மமா இருக்க, நீ அதுவா இருக்க, அப்ப நான் பிரம்மமா இருக்கேன். இவர்தான் மொத்த வேதாந்தத்தோட சுருக்கம்னு சொன்னீங்கன்னா மகா வாக்கியம் தான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, இந்த 2 தான் மகா வாக்கியம். அயமாத்மா பிரம்ம, இவ்வளவுதான். அப்புறம் பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் பிரணவசர் பாடம் சொன்னாரு, நீங்க தானே நாத பிரம்ம சொன்னாரு. சாமி அதோட சுருக்கமா இருக்கு சாமி, என்னது? ஓம் ஓம், அவ்வளவுதான். ஏகாட்சரம். மொத்தத்தையும் வேதத்தையே மொத்தத்தையும் எசன்ஸ் எடுத்து ஏதாவது ஒரே ஒரு சப்தமா சொல்லுங்க சாமி அப்படின்னா ஓம். மகா வாக்கியமாவது வந்து பாத்தீங்கன்னா லென்த்தா சொல்ல வேண்டியிருக்கு, மறந்து போயிடும். ஓம் மறக்குமா? மறக்கவே மறக்காது. அதனால்தான் ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன் அப்படின்னு யமதர்மராஜா சொல்றாரு. தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி. அந்த பதத்தை ரொம்ப எலாபரேட்டா சொல்ல போறது இல்ல, சுருக்கமா ரொம்ப கேப்சூல் ரூபத்துல நான் சொல்றேன் உனக்கு. ஓம் இத்யேதத்து, ஓம் என்ற இந்த அக்ஷரமே அந்த பதம். சொல்லியாச்சு. அந்த பதத்தை என்ன பண்ணணும் சாமி? ஓம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம. 16வது மந்திரம் 1, 2, 16. ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம, ஏதத் ஏவாக்ஷரம் பரம், ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத். அற்புதமான மந்திரம். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபதேசம் சொல்ல போறோம். நிறைய பேர் முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார அபியாசம் எடுக்கும் போதே நிறைய பேர் மாமா சொன்னார், கீழ் வீட்டு மாமா சொன்னார், கிளாஸ் உட்காந்து, நீ வந்து பாத்தீங்கன்னா துரிய காயத்ரி சொன்னா ஒத்த பணமா பிறந்துருவா, அதானே சொல்லுவாங்க. துரிய காயத்ரி சொன்னா ஒத்த பணமா பிறந்துருவேன், ஓங்காரத்தை சொன்னா அவ்வளவுதான் போச்சு, ஓங்காரத்தை சொல்றதுக்கு எல்லாம் பயம். அப்ப வேதாந்தம் படிக்கலாமா? ஆமா, அப்ப சன்னியாசி தானே வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் தான் வேதாந்தம் படிக்கணும். அப்ப நீங்க எல்லாம் வேதாந்தம் படிக்கிறீங்க. அப்ப வேதாந்தம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓங்காரத்தை சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குமா? எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஓங்கார உபதேசம் பண்ணிருக்கா அப்படின்னா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் சொல்ற. என்ன சொல்றான்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச. யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னையே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணு, என்னையே நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் செய்வாயாக. எல்லா காலத்திலையும் ஃபிளஷ் அவுட்ல இருந்தாலும், பூஜா ரூம்ல இருந்தாலும், தூக்கத்துல இருந்தாலும், சம்போக காலத்துல இருந்தாலும், யுத்தம் பண்ணினாலும், குக்கிங் பண்ணாலும், எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு தோஷமே இல்லை. அப்ப யார் பண்ணுவா? யுத்தம் பண்ணும் போது. அப்படின்னா யுத்தம் பண்ணும் போதே ஓங்காரத்தை சொல்லு அப்படின்னா அப்ப வந்து மற்ற காலத்துல எல்லாம் நம்மள பண்ணலாமா? என்ன அப்படின்னா ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் முமுக்ஷுவா இருக்கமோ, முமுக்ஷுவா இருக்கிறவங்களுக்கான மந்திரம் எது அப்படின்னா ஒரே மந்திரம் ஓங்காரம். லௌகிகத்துல இருக்கிறவங்க நிறைய பலன்களை அனுகிரகத்துக்காக எதிர்பார்த்திருக்காங்கன்னா அவங்க எல்லாம் நிறைய நாமங்கள் ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாமங்கள் எல்லாம் அவங்க சொல்லட்டும். ஒரே ஒரு மந்திரம் ஓங்கார மந்திரம். ஏன் சுவாமி அப்படின்னா சொல்றாரு என்னன்னு கேட்டா கீதால அர்ஜுனனுக்கு உபதேசம், அதே பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல முக்தி ஸ்கந்தம்னு பேரு. ஏகாதச ஸ்கந்தத்துக்கு பேரே பாகவதத்துல முக்தி ஸ்கந்தம். அந்த முக்தி ஸ்கந்தத்துல 14வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சாதனைகள் தான் சொல்றார். 10 பிராணாயாமம் பண்ணு, அதுக்கப்புறம் ஓங்காரத்தை தீர்க்க பிரணவம் நிநாத கண்டநாதாவத்து அப்படின்ற நல்லா மணியை அடிச்சா எப்படி வந்து பாத்தீங்கன்னா டிம் டிம் டிம்னு கேட்குமோ அது மாதிரி இந்த ஓங்காரத்தை சொல்லு அப்படின்னு சொல்ற. 10 பிராணாயாமம் பண்ணிட்டு உத்தவருக்கு. உத்தவர் சன்னியாசியா? அர்ஜுனன் சன்னியாசியா? இல்ல இல்ல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் முமுக்ஷுவா இருக்கிறவனுக்கு ஓங்காரம் மனசுல நிர்ணயம் பண்ணீங்க. அப்ப அந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதம். அந்த பதத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து ஏவ அக்ஷரம் பிரம்ம. இந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய அந்த ஓங்காரம் தான் ஏதத்து ஏவ அக்ஷரம். இந்த ஓம்னு சொல்லக்கூடிய அக்ஷரம் தான். அக்ஷரம்னு என்ன தெரியுங்களா? அக்ஷரம்னா எழுத்துக்கு பேரு அக்ஷரம்னு பேரு. நம்ம அக்ஷர அபியாசம்னு என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு வந்து ஆன்னு அரிசியில பச்சரிசிய தட்டுல போட்டு குழந்தைய கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல்ல விட்டு ஆன்னு எழுதி காட்டுறோம். அக்ஷர அபியாசம். அப்ப அக்ஷரத்துக்கு பேரும் வந்து பார்த்தா அக்ஷரம்னா எழுத்துக்கு பேரும். சப்தம் இருக்குல்ல, ஓம் சப்தம் தானே சுவாமி. சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த கொம்பனாலையும் நாசம் பண்ண முடியாது. சயின்ஸ் வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அதனால தானே இப்ப நான் பேசுறது உங்களுக்கு போய் கேட்குது இல்ல. நான் பேசுறது என்னோட கட்டா இருந்துச்சுன்னா எங்கெங்க இருந்தோ நீங்க எல்லாம் பாடம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்ல.
அப்ப சப்தம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆகாசம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இந்த சப்தம் என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். எப்படி ஒரு கல்லை தூக்கி ஒரு பாண்டு, தெளிவான பாண்டு, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்லை எடுத்து நடுவுல போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த குளத்துல இருக்க கல் விழுந்தோன்னு என்ன பண்ணும், ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா போகுமா, தரங்கம் போகும். எது வரைக்கும் போகும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குளக்கரை வரைக்கும் போகும். நான் ஒரு சின்ன குளத்துட்ட உட்கார்ந்துருந்தேன், ரமணாசிரமம் பக்கத்திலேயே அகஸ்திய தீர்த்தம் இருக்கு. எனக்கு பொழுதுபோக்கே வந்து பாத்தீங்கன்னா கீதையை படிச்சுக்கிட்டே ஒவ்வொரு கல்லா எடுத்து அந்த குளத்துல போட்டுக்கிட்டே இருக்குது. அது மெதுவா அந்த வட்டம் வட்டம் வட்டமா போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைகள் வந்து அந்த பாண்டோட எல்லை வரைக்கும் போகுதோ, அதே மாதிரி ஒரு சப்தத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த சப்தம் என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், உங்களை கடந்து போயிட்டே இருக்கும், இந்த பிரபஞ்சத்துல போயிட்டே இருக்கும். பிரபஞ்சம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் சப்தம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை எல்லாத்தையும் பார்த்தார்கள்னா எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா, சப்த ரூபமா இருக்கிறது எல்லாம் இந்த ஆகாசத்துல அவைலபிளா இருக்கு. நம்மளால வந்து நம்ம ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, இப்போதைக்கு இருக்கிறத ரிசீவ் பண்றதுக்கு நம்ம செல்போனோ இதோ இருக்கு, செகண்ட்ஸ்ல இருக்கிறத நம்ம ரிசீவ் பண்ண முடியுது, மைக்ரோ செகண்ட், நானே செகண்ட்ல இருக்கிறத ரிசீவ் பண்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்களோட புத்தி இருக்குல்ல, அந்த ரிசீவர் கடந்து போனதை, யுகங்களுக்கு பின்னாடி கடந்து போனது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி சப்தங்களை கேதர் பண்ற அளவுக்கு வேத மந்திரங்களை கேதர் பண்ணி அவங்க இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. சப்தம் நாசம் இல்லாதது, நல்லா புரிஞ்சுங்க, சப்தத்துக்கு நாசம் இல்லவே இல்லை. அததான் இங்க சொல்லுது. அக்ஷரம் அப்படின்னா சப்தத்துக்கு ஓங்கார, அந்த சப்தத்துக்கு பேரே அக்ஷரம் அப்படின்னு பேர், சப்தத்துக்கு பேரு. இந்த ஓங்கார அக்ஷரத்தினால இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த வஸ்து எது, பிரம்மம். பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம், நித்தியம். பிரம்மம் எப்படிப்படுது, நித்தியம். அப்போ பிரம்மமும் நாசம் இல்லாதது, இந்த சப்தமும் நாசம் இல்லாதது. அதனால இந்த ரெண்டுத்துக்குமே பேர் என்ன பேருனா, பிரம்மத்துக்கு பேரும் அக்ஷரம், நேக்ஷரம் இது அக்ஷரம், நாசம் இல்லாதது. இந்த ஓங்கார சப்தமும் நாசம் இல்லாதது. அதனால இந்த ஓங்கார அக்ஷரம் தான் ஏதத்து ஏவ அக்ஷரம் பிரம்ம. இந்த ஓங்கார அக்ஷரம் தான் பிரம்மம். ஆரையும் பேரையும் பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. அப்ப பேரு ஓங்காரம், இந்த பேரு தான் ஓம்ன்ற பேரு தான் பிரம்மம். பிரம்மத்துக்கு பேரு ஓம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதத் ஏவாக்ஷரம் பரம். இந்த உலகத்திலேயே ரொம்ப மேலானது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதத் ஏவாக்ஷரம் பரம். இந்த மொத்த லோகத்திலேயும் மேலானது இந்த அக்ஷர தத்துவம் ஓங்காரம் தான் மிகவும் மேலானது சொல்லியாச்சு. மிகவும் மேலானதா சாமி? ஆமா ஆமா, ரொம்ப மேலானது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். அது மட்டும் இல்ல, ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்வா. இந்த அக்ஷரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா மெதுவா 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 தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப அதான் தெரிஞ்சுக்க போறீங்க, ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரப்போறேன். அகார உகார மகாரம். மாண்டூக்கியத்துல முதல் பிரகரணம் வந்து ஆகம பிரகரணம், இததான் சொல்லுது. 12 மந்திரங்கள் மாண்டூக்கியத்துல இருக்கிறது எல்லாம் ஓங்காரத்தை பத்தி தான் சொல்லுது. அப்ப இத ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா குருநாதர் மூலமா அதை நல்லா விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, ஏதத் ஏவாக்ஷரம் ஞாத்துவா, யார் இத தெரிஞ்சுக்கிட்டு முறையா பிரயோகப்படுத்துறானோ, யோ யதிச்சதி தஸ்ய தது, எவன் எதனை இச்சைப்படுகிறானோ அதுவாகவே ஆகின்றான். நல்லா பாருங்க, இந்த ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க எதை விரும்புறீங்களோ நீங்கள் அதுவாகவே ஆவீர்கள். இப்ப வந்து எனக்கு பக்கத்துல இருந்து ஓம் சக்தி கோயில் இருக்கு. நான் அங்க பாடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ரமணாசுரம் பக்கத்துல ஓம் சக்தி கோயில் ஒண்ணு இருக்கு. நாங்க இங்க மாண்டூக்கியம் படிச்சுக்கிட்டு இருப்போம். அங்க ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீசன் அது இந்த ஓம் சக்தியோட சீசன். இப்போ பாத்தீங்கன்னா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு நிறைய பெண்கள், அவங்களை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. இந்த வருஷத்துல ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருவாங்க. ஒரு மாலை போட்டுப்பாங்க, மாலை போட்டு நல்லா காலையில சாயந்தரம் ஸ்நானம் பண்ணுவாங்க, நல்லா சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சு நல்லா எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க சொல்ற மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அவங்களுக்கு என்ன தெரியும், ஓம்னா என்னன்னு தெரியும். இப்ப நம்ம விசாரம் பண்றதுலாம் அவங்களுக்கு தெரியுமா? மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு பேரு ஓங்காரம். நம்ம சொல்றது ஓங்காரம்னு அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாள் வந்து ஓங்காரம், சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம், அம்பாள் தான் ஓங்காரம்.
அப்ப அவங்க சகுனத்தை தானே அவங்க வந்து நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே ஒரு சாதகனா இருந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு 24 மணி நேரமும் அந்த அம்பால வந்து பாத்தீங்கன்னா எவனாவது ஓம் சக்தின்னு எந்த ஸ்திரியாவது புருஷனாவது சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமோ அதை அடைவான். நீங்க ஆசைப்படுறது எதை ஆசைப்படுவீங்க? தெரிஞ்சது தானே ஆசைப்பட முடியும், தெரியாத ஆசைப்பட முடியுமா? நீங்க எதை ஆசைப்பட்டாலும் தெரிஞ்சதை தான் ஆசைப்பட முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சவன் தான் மெதுவா இந்த ஓங்கார விசாரத்தை பண்ணி 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 நல்லா விசாரம் பண்ணவனுக்கு தெரியும் ஓங்காரம்ன்றது பிரம்மம், சகுண பிரம்மமும் ஓங்காரம், நிர்குண பிரம்மமும் ஓங்காரம். எனக்கு சகுனம் வேணாம், நிர்குணத்தை தான் நான் அடையணும் அப்படின்னு எவன் தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரயோகம் பண்றானோ அவன் நிர்குணத்தை அடைவான். எவனுக்கு நிர்குண விசாரமே தெரியாதோ, வேதாந்த விசாரமே மாண்டூக்கிய உபனிஷத்து விசாரமே பண்ணலையோ அவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லா இடத்துலயும் ஓம் ஓம் இருக்கே, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி, எல்லா இடத்துலயும் ஓம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓம பத்தின லௌகிகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சகுண ஈஸ்வரன் தான் தெரியுது. அப்ப யாரு எதை அறிந்து எதை இச்சைப்பட்டு இந்த ஓங்காரத்தை பிரயோகிக்கிறார்களோ அவர்கள் அதனையே அடைகின்றார்கள் அப்படின்னு 16வது மந்திரம் சொல்லிடுச்சு. இந்த 16வது மந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 17வது மந்திரம் இங்க இல்ல. நான் 17வது மந்திரத்தையும் சொன்னா அந்த கட்டோபனிஷத் மந்திரம் பூர்த்தி ஆயிடும். 15, 16 சொல்லிச்சு. 17வது மந்திரம் கட்டோபனிஷத்துல இருக்கு. ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயதே. இந்த ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஓங்காரத்தோட ஆலம்பனம், ஆலம்பனம்ன்றதுக்கு அர்த்தம் ஜபித்தல் தியானித்தல். அதுக்கு பேர் வந்து ஜபிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் பேர் ஆலம்பனம், ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஒரு போல், ஒரு கிரீப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்களா, ஒரு குச்சியில ஒரு நல்ல கம்பத்துல வந்து கொடி முல்லைக்கொடியை வந்து சுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த முல்லைக்கொடி நல்லா போயிடும். நான் இப்ப வெத்தலை கொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். வெத்தலை கொடி வாங்கிட்டு வந்து அந்த வெத்தலை கொடியை வந்து பாத்தீங்கன்னா கம்பத்துல சுத்தி விட்டேன். அப்ப வெத்தலை கொடிக்கு ஆலம்பனம் எது அப்படின்னா பற்றுகோல். தமிழ்ல சொன்னீங்கன்னா பற்றுகோல். இந்த வெத்தலை கொடிக்கும் முல்லை கொடிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு எது இருக்கு? ஒரு போல் இருக்கு, ஒரு குச்சி இருக்கு. அதே மாதிரி இந்த மனசு கிரீப்பர் மாதிரி. இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போல் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டதை சிந்தனை பண்ணிக்கிட்டு இங்க அங்க அல்லாடிட்டு இருக்கோம், துக்கப்பட்டு இருக்கோம். அப்ப இந்த மனசை வந்து என்ன பண்ணணும்? ஒரு கிரீப்பரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுத்தி விடுறோமோ அதே மாதிரி ஒரு கம்பத்துல ஒரு குச்சியில சுத்தி விடணும். என்ன ஆலம்பனம் சுவாமி? ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ராம் 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 கிருஷ்ண 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 எல்லாம் தான். எல்லா ஈஸ்வர நாமங்கள் எல்லாமே ஒரு ஆலம்பனம். உலகத்துல வந்து ஏகப்பட்ட ஆலம்பனங்கள் இருக்கு, நிறைய போல் இருக்கு, மந்திர ஜபங்கள் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறது ஒரே ஒரு தான் பெஸ்ட், த பெஸ்ட். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலம்பனத்திலேயே இந்த மனசுக்கு பெரிய பெஸ்ட். உலகத்துல இருக்கவங்க சொல்றாங்க, நான் வந்து மனசு டிப்ரெஸ் ஆனா என்ன பண்ணுவேன்? எங்கேயாவது மலை ஏறுவேன். அப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறுறது ஆலம்பனம். நமக்கு தெரியுமா, பூர்ணிமா சொல்லுவாங்க, நாங்க ட்ரெக்கிங் போறோம் சாமி. எதுக்கு ட்ரெக்கிங் போறீங்க? மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இன்னொரு அம்மா இருக்காங்க, சாமி எனக்கு போர் அடிச்சா கார்டனிங் பண்ணுவேன், எனக்கு போர் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா செஸ் போர்ட் விளையாடுவேன், நான் போர் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா சினிமா பார்ப்பேன், நான் போர் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கேட்பேன். இதெல்லாம் என்னது? ஆலம்பனம். நான் போர் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோயிலா சுத்துவேன், நான் போர் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பொறுமையா உட்காந்து நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பூஜை பண்ணுவேன், நான் போர் அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணுவேன். அப்ப எதெல்லாம் நம்ம வந்து இந்த மனசுக்கு ஆப்ஜெக்டா கொடுக்குறோமோ அதுக்கு பேரு ஆலம்பனம் அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல ஆலம்பனம், போல் மாதிரி, பற்றுகோல். இதுல இந்த உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய சிரேஷ்டமானது ஏதாவது இந்த மனசுக்கு ஆலம்பனம் கொடுக்கலாமா அப்படின்னா மந்திரம் சொல்லுது, ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம். இந்த ஓங்காரத்தோட ஆலம்பனம் தான் மிகவும் சிறந்தது, மிகவும் சிறந்தது. அது மட்டும் இல்ல, பெஸ்ட். த பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் சிரேஷ்டம்னா ரொம்ப பெஸ்டா இருக்கிறது. ஏதத் ஆலம்பனம் பரம், இதுதான் மேலானது, இதுதான் பெஸ்ட், இதுதான் மேலானதும் கூட. அது மட்டும் இல்ல, ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா,
இந்த ஓங்காரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரு பிரயோகம் பண்றாங்களோ முறையா தெரிஞ்சுங்க எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் நான் மெதுவா ஷார்ட் பண்றேன், கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த ஜனவரிக்கு மேல திரும்ப ஆரம்பிச்சுவோம். 5:15 இருந்து 6:15 வரைக்கும் ஓங்கார அபியாசம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கரெக்டா 8வது சாப்டர் வரும்போது இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். 8வது சாப்டர் தான் பகவத்கீதையில ஓங்காரத்தை சொல்றது. அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பிரிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப நம்ம ஜனவரில இருந்து திரும்ப ஓங்கார அபியாசத்தை ஆரம்பிச்சிருவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார அபியாசத்தை முறையா தெரிஞ்சுக்கிட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா இத பிரயோகம் பண்றானோ அவனுக்கு என்ன சுவாமி பலன்? பிரம்மலோகே மகியதே, பிரம்மலோகத்தில் மகிமையை அடைகின்றான். பிரம்மலோகம்னா எத்தனை பிரம்மலோகம் சுவாமி? அப்படின்னா சகுனமா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் கிருஷ்ணர் தான் ஓங்காரம்னு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா பிரம்மலோகம் வந்து பாத்தீங்கன்னா போய் அடையக்கூடியது. பிரம்மனக லோகம் பிரம்மலோகம் சஷ்டி தற்புருஷ சமாசத்தை சொன்னோம்னா பிரம்மாவோட லோகம் பிரம்மலோகம்னு பேரு. நம்ம சொல்றோம்ல கைலாயம் வைகுண்டம் சொல்றோம்ல, அது மாதிரி லோகத்துல இந்த ஓங்காரத்தை பண்றதுனால சாயுஜ்ய பதவியை அடைவோம், திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரமாட்டோம். அதுக்கு பேரு கிரமமுக்தி அப்படின்னு பேரு. 8வது சாப்டர்ல பகவத்கீதையில நம்ம படிக்க போறோம். இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆயிடுச்சா? அப்ப அதுக்கு பேரு பிரம்மலோகத்தை போய் மகிமை அடைவோம் அப்படின்னா அந்த பரமாத்மா பக்கத்திலேயே நீங்க எந்த ரூபத்தை ஓம் ஓம்னு சொல்லி ஸ்மரணம் பண்ணீங்களோ உபாசனை பண்ணீங்களோ அந்த ரூபத்தோட சாயுஜ்யத்தை அடைவீர்கள். ஒன்றுபட்டு அந்த ஆனந்தத்திலிருந்து அங்கேயே மோட்சம் கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? கிரமமுக்தி, பிரம்மலோகம். இதே இங்கேயே இருக்கும் போதே இந்த அகார உகார மகாரம், அகாரத்தை உக்காரத்துல லயம் பண்ணி உக்காரத்தை மகாரத்துல லயம் பண்ணி மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தான் 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 சொல்லக்கூடிய நான்ல லயம் பண்ணி அகமேவ ஓங்காரக, நான் தான் ஓங்கார ஸ்வரூபி அப்படின்னு நான் தான் துரியமா இருக்கேன், இந்த அகார உகார மகாரத்தை வியாபிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு எவன் ஓங்காரத்தோட முடிவுல இருக்கிற துரியத்தை அடைகின்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே அந்த பிரம்மஸ்வரூபமா ஆகின்றான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே இருக்கான் இங்கேயே அப்படின்னு மந்திரம். அப்ப பிரம்மலோகத்துலன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் எடுக்கணும். ஒண்ணு சகுனமா நீங்க உபாசிச்சீங்கன்னா ஓங்காரத்தை கிரமமுக்தி, இங்கேயே வேதாந்தத்தை கேட்டு அகார உக்கார மகாரத்தை லயம் பண்ணி துரியத்துல 3த்தையும் லயம் பண்ணீங்கன்னா அதை பத்தி விசாரம் பண்ண போறோம். மாண்டூக்கியத்தை அதை பத்தி தான் விசாரம். அதை பண்ணினீங்க அப்படின்னா என்னாகும்? இங்கேயே ஜீவன் முக்தி. அப்ப ஜீவன் முக்திக்கும் கிரமமுக்திக்கும் சாதனமா இந்த ஓங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன சொல்லிருக்க அப்படின்னு கேட்டா எதிச்சதி தஸ்ய தது. இங்க மந்திரம் இருக்கிற 16ல எவன் எதை ஆசைப்படுகிறானோ, எவன் வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரனை நான் அடையணும்னு ஆசைப்பட்டு ஓங்காரத்தை பண்ணானா சாயுஜ்ய பதவியை போய் அடைஞ்சிருவான். எவன் நல்ல விசார புத்தியோட லயம் பண்ற சாமர்த்தியம் இருந்து இத நல்லா அனுஷ்டானம் பண்றானோ, லய பிரக்கிரியாவுக்கு போறானோ, மெதுவா அகார உக்கார மகாரத்தை தாண்டி துரியத்துக்கு போறானோ அவன் இங்கேயே ஜீவன் முக்தியை அடையான். யாருக்கு என்ன விருப்பம் இருக்கோ அவன் அதை அடைகின்றான், சகுனத்தையோ நிர்குணத்தையோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 16, 17 2 மந்திரம். கட்டோபனிஷத்துல மொத்தம் 1, 2, 3, 4 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக ஓங்காரத்துக்கு சொல்லியாச்சு. கட்டோபனிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆர்டர்? ஈஷ கேன கட பிரஷ்ன வந்துச்சா? அந்த பிரஷ்ன உபனிஷத்துக்கு ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா முடிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு கட்டோபனிஷத்து மட்டும் மந்திரத்தை மட்டும் வச்சு இந்த கட்டோபனிஷத்து இதெல்லாம் பிரயோகம் எப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாமி இதெல்லாம் என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 பாருங்க. கொஞ்சம் பின்னாடி சிமிச்செல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும். இதே இதுல ஒரு 2 பேஜ் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு 23வது பேஜ். யாராவது பேஜ் நம்பர் 23 68 பேஜ் நம்பர் 68ல நீ கீழே பாருங்க, கீழே லாஸ்ட் ஆலோடியன் இருக்கு பாருங்க 68 பேஜ். விஷ்ணு சார் இது யாராவது கிரி இது கீதா பிரஸ் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா 68வது பேஜ். நம்ம பிடிஎஃப் அனுப்புனதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 23வது பேஜ்ல இருக்கு பாருங்க. 23 ஆமா 23 வந்து 23 27 23 இல்ல 27
நம்ம 27வது பேஜ் பாருங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாஸ்திரத்தை படிக்கிறீங்களோ இப்போவே ஓங்காரத்தை ஆரம்பிச்சிடணும். ஃபுல்லாக ஓங்காரம் மட்டும்தான் ஒரே மந்திரமாக இருக்கணும். எல்லா மந்திரத்தையும் ஓங்காரத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு ஓங்காரத்தை பண்ணணும். என்ன சொல்லுது மந்திரம்னு பார்த்துங்க. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி. கண்டுபிடிச்சிட்டிங்களா சிமிச்சேச்சி? சிமிச்சேச்சி கண்டுபிடிச்சிட்டிங்களா? 68. பிரபோதாஜி இருக்கா? ஆமா, 68 பேஜ்ல. இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 2வது முறை யூஸ் பண்றாரு. இது பூர்வ பாகத்துல யூஸ் பண்ணார். இந்த மந்திரத்தை வந்து திரும்ப அகைன் ரிப்பீட் பண்றார். ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசார்ய ச புனః புனः இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. ஒரு நல்ல ஒரு லிங்க புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஆலோடிய சர்வசாஸ்திராணி, எல்லா சாஸ்திரங்களையும் நல்லா உருட்டுன்னு மனனம் பண்ணி சிரவணம் பண்ணுங்க. நல்லா சிரவணம் பண்ணி நல்ல மனனத்தையும் பண்ணி ஒரு நிச்சயத்துக்கு வர்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சாஸ்திரங்களையும் ஆலோடியன்னு என்ன அர்த்தம்? நல்ல மனனம் பண்ணி. சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனக. என்ன மாதிரி யாராவது ஒரு ஆச்சாரியர் சுவாமி இழிச்ச வாயினா இருப்பார். அதனால திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்டு 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சாமி, அது என்ன சாமி, இது என்ன சாமி, அது என்ன சாமி அப்படின்னு எல்லா பாடத்திலையும் கலந்துக்கிட்டு திரும்ப 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 விசாரம் பண்ணுங்க. விசாரம் பண்ணதுக்கு பிறகு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இதம் ஏகம் சுநிஷ்பன்னம், உங்களுக்குள்ளார ஒரு கன்க்ளூஷன் வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடைய வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை தான் அடையணும். இருக்கிறது பிரம்மம் தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? நாராயணன்னு பேரு, ஹரின்னு பேரு, கேசவன்னு பேரு அப்படின்னு தெரிஞ்சிடும் நிச்சயமா. சிவன் விஷ்ணு எல்லாம் ஒரே தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு நல்லா நிஷ்பன்னம். அப்படின்னா எல்லாத்தையும் கடைஞ்செடுத்தோன்னு வெண்ண மாதிரி திரண்டு வரும். ஒரு சாலிடா ஒரு கன்க்ளூஷன் வருவீங்க. என்ன கன்க்ளூஷன்? தியேயோ நாராயண சதா, இந்த நாராயணனை தான் தியானிக்கணும் அப்படின்னு வரும். சாமி எப்படி சாமி நாராயணனை தியானிக்கிறது? அந்த பிரம்மத்தை எப்படி சாமி தியானிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அடுத்த ஸ்லோகம் சொல்றார். ஹரிரேக சதா தியேயோ. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார 3வது வாட்டி ரிப்பீட்டேஷன். 3வது வாட்டி தானே இது வருது. ஏற்கனவே பூர்வ பாகத்தை 2 வாட்டி சொல்லிட்டார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3வது வாட்டி யோசிச்சு பாருங்க. நான் தான் நினைச்சேன் எனக்கு பேரு ரிப்பீட்டேஷன் ஆனந்தான்னு பேரு. சாமி ஓவரா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சாமி அப்படின்னு. என்ன காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி ரிப்பீட் பண்றாங்க இந்த ஸ்லோகத்தை. ஹரிரேக சதா தியேயः பவத்பி சத்வ சம்ஸ்திதைஹ ஓமித்யேவம் சதா விப்ராஹ படத தியாயத கேசவம். ஹரிவம்சத்துல இருக்கிற 10வது ஸ்லோகத்துல பவித்ராணம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் இருக்குல்ல, அதோட வியாக்கியாவனை எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இது சொல்லியிருக்கு, அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 3வது முறை சொல்றாரு ஓங்காரத்தை பத்தி. எப்படி தியானம் பண்ணணும் ஹரிய? நாராயணன் ஹரியை தியானம் பண்ணணும்னு போன ஸ்லோகம் சொல்லுச்சு. இந்த ஸ்லோகம் சொல்லுது ஹரிரேக சதா தியேயः, ஹரியதான் தியானம் செய்ய வேண்டும் சதா காலமும். யாரு அப்படின்னு கேட்டா பவத்பிஹி, தங்களால். உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களால வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிகளா இருக்கீங்கல்ல, உங்களால என்ன பண்ணணும்? சத்வ சம்ஸ்திதைஹி, நல்ல சத்துவ குணத்துல நின்னுகிட்டு இருக்கவங்களால, நல்ல சத்துவ குணத்துல நின்னுகிட்டு என்ன பண்ணணும்? தங்களால் சதா ஹரியதான் தியானம் பண்ணணும். ஹரினா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் வைஷ்ணவனாச்சு நான் சைவனாச்சு ஹரின்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கிறோம்? என்ன வேணா வேஷம் போட்டுங்க. உள்ள இருக்கிற ஹரின்றது எது? சச்சிதானந்தம், பரபிரம்ம சுரூபம். அந்த பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹரின்னு சொல்றோம். அந்த ஹரிய தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும்? ஓம் எத்யேவம். எப்படி தியானம் பண்ணணும்? ஓம் அப்படின்னு இந்த ஓங்காரத்தினால என்ன பண்ணணும்? ஏவம் சதா விப்ரா. புத்திசாலிகளே, படிச்சவங்களே, விப்ராஹான என்ன அர்த்தம்? ஞானி புருஷர்களே, சிரவணம் நல்லா நடந்துருச்சு, மனனம் நல்லா பண்ணிட்டீங்க, ஒரு நிச்சயம் வந்துடும், இதுதான் சாலிடு, இதுதான் மோட்ச மார்க்கம், இததான் அடையணும் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு சதா புத்திசாலிகளா படித்தவங்களா இருக்கிற விப்ராஹா, நல்ல புத்திசாலிகளே, ஞானிகளே என்ன பண்ணுங்க? ஓம் இத்யேவம், ஓம் என்று இந்த அக்ஷரத்தை என்ன பண்ணுங்க? பட்டத்தை ஜபத்தைன்னு அர்த்தம். சதா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஜபிங்க, தியாயத்தை சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேசவனை தியானம் செய்யுங்கள். எதனால தியானம் பண்ணணும்? ஓங்காரத்தினால.
இவ்வளவு கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணணும், இப்பவே நம்ம என்ன பண்ணணும், முமுக்ஷுவா யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒரு ஆலம்பனத்தை கொடுக்கணும். ஓம் 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 ஓம்னு சதா காலமும் ஜபிக்கணும், காலையிலேயே சாயந்தரமும் உட்கார்ந்து தியானிக்கணும் அப்படின்னு முடியுது. நம்ம இதை பத்தி ஒவ்வொரு உபனிஷத்துல என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டே வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண. ஓங்கார அபியாசம் பண்றவங்களுக்குலாம் ஒரு புஷ்அப் இருக்கும். நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா யாரும் குப்பனோ சுப்பனோ சொல்லல, சாட்சாத் சங்கரரும் வேதமும் சொல்லிட்டு இருக்கு. அதனால பயப்படவே பயப்படாதீங்க. ஓங்காரத்தை பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்பயம் பிரம்ம, எந்த பயமும் இருக்காது. அதனால ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருங்க, மனசாந்தி நல்லா உண்டாகும், கடைசியில மோட்சத்தையும் கொடுக்கும்.